தெரியுதா? நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கிறேன். சும்மா நினைச்சிட போறீங்க. இந்த கிளப்ல எவன் விளையாடினாலும் ஒரு வெறி இருந்தா மட்டும் தான் விளையாடுறீங்க. அடிக்கடி ஒரு வார்த்தை நீங்க பார்த்திருப்பீங்க. போஸ்டே இல்ல வீடியோக்கு மெட்ரியனிஸ்டான அது எதுவுமே கிடையாது. பியூரான வெறி. எக்ஸாம்பிள் ரியல் மேட்ரிட்ல ஒரு பிளேயர் இருக்கிறாரு. அந்த கிளப்புக்காக அவரு என்ன வேணா போயிருவாரு. நீங்க வேணா என்ன வேணா சிச்சுவேஷன் வேணா தாங்க, அதுக்காக ஊரே கூட கொடுப்பாரு. அது வேற யாரும் இல்ல, பிடி வல்வார்டி. இவர்கிட்ட நீங்க பாலை கொடுத்து இண்டிவிஜுவலா விளையாடுப்பா அப்படின்னு சொல்லி பாருங்களேன், விளையாடவே மாட்டாரு. டீம் கூட சேர்ந்து அந்த டீம் கூடயே அப்படியே கம்பைன் ஆகி அந்த ஒரு வெறியோட ஃபுல் எஃபெக்ட் போட்டு அந்த வேற அந்த மைண்ட்ல வந்து வேற எதுவுமே இருக்காது. மேட்ச் முடிவு வரைக்கும் எப்படியாவது நம்ம டீமை ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வெறியோடய விளையாடுறாரு பாருங்க. இருக்கிறது நீங்க நிறைய வாட்டி பார்த்திருப்பீங்க. இந்த பலண்டியாரு அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் டிராபிக் நிறைய பிளேயர் வந்து நாமினேட் ஆயிருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி மிட்ஃபீல்டர்ஸ் வல்வார்தே, டோனி க்ரூஸ் அவங்களும் நாமினேட்டே ஆயிட மாட்டாங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவங்க வந்து இண்டிவிஜுவலுக்காக விளையாட மாட்டாங்க, அந்த கிளப்புக்காக விளையாடுவாங்க. நான் ஒரு சின்ன மேட்டர் சொல்றேன், இதை கேளுங்க. ரியல் மேட்ரிட் வர்சஸ் அட்லாண்டிகோ மேட்ரிடுக்கும் மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்ல ரெண்டு டீமுமே ஈக்குவலா இருக்கிறாங்க. கடைசி நேரத்துல அட்லாண்டிகோ மேட்ரிடுக்கு கவுண்டர் அட்டாக் ஒண்ணு கிடைக்குது. அந்த ஸ்ட்ரைக்கர் வேகமா, அதாவது ஸ்ட்ரைக்கரும் கோல் கீப்பர் மட்டும் தான் இருக்காங்க. சோ அந்த ஸ்ட்ரைக்கர் வேகமா ட்ரிபிள் பண்ணிட்டு கோல் அடிக்கலாம் வேகமா போறாரு. அந்த நேரத்துல வல்வார்தே வந்து அந்த ஸ்ட்ரைக்கரை பின்னாடி துரத்திக்கிட்டே போறாரு. அதுல இப்ப வேற சுச்சுவேஷனே இல்ல, நம்ம எப்படியே ஸ்டாப் பண்ணி ஆகணும், எல்லாம் கோல் ஸ்கோர் ஆயிடும். சர்ஜியோ ராமோஸ் என்ன பண்றாரு, ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, வல்வார்தே கில் ஹிம் அப்படின்றாரு. உடனே வல்வார்தே அந்த ஸ்ட்ரைக்கரோட கால்ல விழுந்து ஃபவுல் பண்ணி ரெட் கார்டு வாங்கினு அப்படியே வெளியே போறாரு. அந்த சிச்சுவேஷனை பார்த்து அந்த அட்லாண்டிகோ மேட்ரிடோட கோச் இருக்காருல்ல, அவரே அப்ரிஷியேட் பண்றாரு. அப்ப பாருங்க அவருக்குள்ள எவ்வளவு பெரிய இருக்கும். அந்த டீமுக்காக நம்ம என்னென்ன பண்ணணும் அவர் யோசிச்சு பாருங்க. ரெட் கார்டு வாங்கிட்டாருன்னா நெக்ஸ்ட் மேட்ச் விளையாட முடியாது, அது வந்து கொஞ்சம் மார்க் ஆகும், அதெல்லாம் அவர் எதுவுமே யோசிக்கல. அந்த நேரத்துல அந்த டீமுக்காக நம்ம என்ன பண்ணணும்ன்றது மட்டும்தான் ஒரு மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டு. எல்லாரும் நினைக்கிறாங்க ரியல் மேட்ரிட்டா சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருவாங்க. ஆனா அப்படி கிடையாது. அந்த பிளேயர்ஸ் கிட்ட நீங்க போய் கேளுங்க, அந்த லெகசியை மெயின்டைன் பண்றாங்கல்ல, அந்த மென்டாலிட்டி, அந்த வெறி அந்த கிளப்புக்காக, அதுதான் அவங்களை வந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வைக்குது. ஆனா நம்ம என்ன சொல்லிடுறோம் ஈஸியா, ரியல் மேட்ரிட்டா அது யார் எந்த டீம் இருந்தாலும் தோக்கடிச்சுவாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. எல்லா பிளேயர்ஸுக்கும் அந்த வெறி இருக்கும், நம்ம ஜெயிக்கணும், நம்ம வந்து ரியல் மேட்ரிட் அதுக்காகச்சும் நம்ம விளையாடணும், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் மேட்ரினிஸ்டான்ற